வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி அருகே உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் 8 ஊர் கிராம மக்கள் இணைந்து நடத்திய திரௌபதி அம்மன் திருக்கல்யாண வைபவம் மழை வேண்டி சீர்வரிசையுடன் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலைப்பள்ளி ஊராட்சியில் உள்ள முருக்கம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தறிந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 50ஆம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி என்று துவங்கியது. கணபதி ஹோமம், கங்கை பூஜை, காப்பு கட்டுதல், திரௌபதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றத்துடன் மகா பாரத பெருவிழா துவங்கி நடைபெற்று வந்தது. இதில் நாள்தோறும் அபிஷேகங்கள், ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி துறிஞ்சிப்பட்டி பகுதியை சேர்ந்த முனியப்பன் மகாபாரத சொற்பொழிவும், தருமபுரி பெண்ணாகரம் பகுதியை சேர்ந்த வெற்றிவேல் நாடக கலைக்குழு சார்பில் மகாபாரத நாடகங்களும் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் 9வது நாளான நேற்று பாஞ்சால மன்னன் பெற்றெடுத்த தவப்புதல்வி அருள் தரும் பாஞ்சாலிக்கும், பாண்டு மன்னர் பெற்றெடுத்த வையம் புகழ்வி விஜயன் ஆகியோரின் திருக்கல்யாண வைபவம் வேத மந்திரங்கள் முழங்க இந்து கலாச்சார முறைப்படி நடனமாடி சாமி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் முருக்கம்பள்ளம், பாலைப்பள்ளி, எலத்தகிரி, காத்தாடிக்குப்பம், வெண்ணம்பள்ளி, ஜோடுகத்தூர், மதனகுப்பம், மேல் அக்ரஹாரம் ஆகிய 8 கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மணமகள் மணமகனுக்கு சீர்வரிசையுடன் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு மழை வேண்டியும் நோய் நொடிகள் நீங்கவும் சிறப்பு வழிபாடு நடத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை 8 கிராமங்களை சேர்ந்த தர்மகர்த்தாக்கள் செய்திருந்தனர்.